அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி கடந்த மே 10 நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்டு மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழக மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்று வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையை நீர்த்து போகச் செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28 பிறப்பித்து சுற்றறிக்கையில் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் சடங்கு அல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் மனுவில் கோரிக்கை விட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு மத்திய மாநில அரசுகள் இந்த மனுவிற்கு 8 வாரங்களே பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்தி, வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி கடந்த மே 10 நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்டு மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழக மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்று வருகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையை நீர்த்து போகச் செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28 பிறப்பித்து சுற்றறிக்கையில் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் சடங்கு அல்ல, அது தமிழர்களின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி மத்திய அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் மனுவில் கோரிக்கை விட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு மத்திய மாநில அரசுகள் இந்த மனுவிற்கு 8 வாரங்களே பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.